அதிகமா வாங்குனீங்கன்னா ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வானல்ல பாசிப்பயிறு 1/2 கப் சேர்த்து நல்லா வாசனை வர வறுத்துக்கலாம். இப்ப குக்கர்ல வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கட் பண்ணி வச்ச புடலங்காய், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். குக்கர் நல்லா கூல்டன் ஆனதும் கூட்டுல போட்ட பச்சை மிளகாவை தனியா எடுத்து நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கலாம். பாருங்க, புடலங்காய் இது போல நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்ப பருப்பையும் புடலங்காவையும் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நல்லா இது போல கடைஞ்சதும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்த பச்சை மிளகாவை இதுக்குள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விடலாம். ஒரு கொதி வந்ததும் கூட்டுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தாளிப்பு கட்டில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுல பெருங்காயத்தூளும் 2 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். ஃபைனல் டச்சா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து கூட்டுல ஆட் பண்ணி சுட சுட ஒயிட் ரைஸ் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி பாருங்களேன், அப்படி இருக்கும். Thank you for watching. Bye.